என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கேன். மைவி3 எம்டி சக்தி ஆனந்தர் வந்து மௌனமாக இருக்கிறதுனால தமிழக மக்கள் வந்து வருத்தத்திலையும் வேதனையிலும் இருக்கிறத நம்ம பல தடவை வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம தஞ்சாவூரில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் அவசரமாக ஒரு செய்தியை நம்ம வந்து தமிழ் மக்களுக்கு சொல்லணும். மைவி3யோட 69 லட்சம் மக்களுக்கும் நம்ம ஒரு மெசேஜ் போடணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. இன்றைக்கி 19/2/2025 புதிய செய்திகள் இப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹெர்பல் ப்ராடக்ட்டை வந்து இப்போ வந்து கரெக்டாக விற்க முடியல, அவங்க தயார் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 160 இடத்துல வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் விற்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டுக்கிட்டு இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எம்டியோட அரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பணம் முடக்கம், இந்த காரணத்தை முன்னிட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்க முடியல, ஹெர்பல் ப்ராடக்ட்டை வந்து தயார் பண்ணுறதை நிறுத்தியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 60 கடைகள் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மூடி இருக்கிறாங்க. எங்களுடைய வருத்தமான செய்தியை இப்போ இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இப்போ எம்டி வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருப்பார், அடிக்கடி வீடியோவில் போட்டுக்கிட்டு இருப்பார். இப்போ போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. பல காரணங்கள் நம்ம சொல்ல முடியும். பேட்டி கொடுக்கக்கூடாது, அவர் வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிர்பந்தம் கொடுத்துருக்குறாங்க EOW அதிகாரிகள். அதை ஃபாலோ பண்ணுறாரு நம்ம எம்டி. அதனால் இப்போ வந்து கம்பெனியை ரன் பண்ணுறதுல மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் ஆந்திராவில், கர்நாடகாவில் வந்து நிறைய பேர் வந்து லட்சக்கணக்கான ரூபாய் பணம் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காகவே ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன், பொறுமையாக இருங்க. அண்ணா வந்து இந்த அளவுக்கு வந்து கம்பெனி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினைக்கிறேன். அதுக்காகவே நான் அவர் வீட்டில் போய் நான் சந்திக்க போகிறேன், அவரோட பேட்டி எடுக்க போகிறேன்லாம் பல தடவை நான் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து அவர் எம்டியை சந்திச்சிங்களா, ஏதாவது ஒரு வீடியோ போடுறீங்களா, ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் என்னால் இப்போ வந்து அவரை சந்திக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியை தமிழக மக்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் ஒன்றுங்க, உங்களுக்கு பாதிப்புன்னா அது எனக்கும் பாதிப்பு தான் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். எனக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? தமிழக மக்களுக்கு ஒரு இழப்பு. தமிழக மக்களுக்காக நம்ம இந்த வீடியோ போட்டு இவ்வளோ பேர் பார்க்க வச்சோமே, இப்போ அவங்களுக்கு பணம் கிடைக்கலையேங்கும் போது எனக்கே வந்து ஒரு கோபம் தான் வரும், ஒரு வேகம் தான் வரும். இந்த வேகத்தை வந்து நம்ம யார் மட்டும் காட்ட முடியும் அப்படின்னா, எம்டி சக்தி ஆனந்தர் கம்பெனியில் காட்ட முடியுமா, அரசுக்கிட்ட காட்ட முடியுமா, நீதிமன்றத்தில் காட்ட முடியுமா? இல்லை, அவங்கள்ட்ட எல்லாருமே நம்ம தலை வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். நீதியை வந்து நம்ம தலை வணங்குறோம், தமிழ்நாடு காவல்துறையை வந்து நம்ம போட்டுறோம். அதே சமயத்தில் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பணம் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஒரே குறிக்கோள் நம்ம அத்தனை பேருக்கும் இருக்குது. 12,90,000 பேருக்கு இப்போ இருக்குது அப்படிங்கிறது மட்டும் உண்மை. இந்த உண்மை வந்து கண்டிப்பாக நிலைக்குன்னு சொன்னால் நமக்கு வர இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சாராக சொல்கிறாங்க. இந்த கம்பெனி அவ்வளவுதான் நிறுத்தி மூடியாச்சுன்னு அப்படின்னு ஒரு பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் விரைவாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நிச்சயமாக இந்த ஒரு நம்பிக்கை என்ன, இப்படி தான் சார் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கல அடுத்த வீடியோவில் இன்னும் விவரமாக நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூரில் இருந்தாலும் தமிழக மக்களையும் யூடியூப் சேனல் சொந்தங்களையும், இன்னும் சொல்லப்போனால் 69 லட்சம் மைவி3 ஆட்ஸ் பார்த்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்த தமிழக மக்களுக்காகவும் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நன்றி.